நிறைய பேரண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்கள சென்டென்ஸ் லெவலில் எப்படி பேச வைக்கிறது, அதே போல் WH கொஸ்டின்ஸ் புரிய மாட்டேங்கிறது, இதுக்கு என்ன பண்ணலான்னு. ஸோ என்னோட சீக்ரெட் நான் இது எப்படி சொல்லி கொடுப்பேன்னா பிக்சர் டாக். ஸோ இது இந்த பிக்சர்ஸ் நிறைய மேகசீன்ஸ்லேருந்தும் பேப்பர்ஸ்லேருந்தும் நான் நிறையா வருஷமாக கலெக்ட் பண்ணினது. அதை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரைப் புக்கில் ஒட்டி பிக்சர் புக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பிக்சர் புக்ஸ் லைக் திஸ். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பிக்சரை காமிச்சு பேக் அண்ட் ஃபோர்த்து குழந்தையோட சேர்ந்து கலந்து பேசுவோம். அண்ணா என்ன பண்ணுறாருடா, குட் மார்னிங் சொல்கிறார், ஹாப்பியாக இருக்காரா சேடாக இருக்காரா, அண்ணா ஹாப்பியாக இருக்கார், அண்ணா என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு, அண்ணா கண்ணில் கண்ணாடி இருக்கா. ஸோ இந்த மாதிரி பாட்டி எங்கே போயிருக்காங்க, பார்க்குக்கு போயிருக்காங்கல்ல, பாட்டி எதில் உட்காந்துட்ருக்காங்க, பாட்டி சீசாவில் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் லெவலில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் உதாரணங்கள் கொடுத்தோம்னா, நம்ம மாடல் பண்ணி காமிச்சோன்னா குழந்தைங்களுக்கு நிறையா சான்சஸ் வரும் இந்த மாதிரி சென்டென்ஸ் லெவலில் பேசுகிறதுக்கு. ஸோ யூஸ்வலாக ஈட்டிங், ட்ரிங்கிங், ஸ்லீப்பிங் பிக்சர்ஸாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பிக்சர்ஸ் எடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல மாடல்ஸ் சொல்லி கொடுக்கலாம். சென்டென்ஸ் லெவலில் பேசுகிறதுக்கு, WH கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டுத்துக்குமே.